ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பகற்காலத்தில் உடைய கிருபை அதிகமாய் தாங்கிக் கொண்டதே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகற்காலத்திலே எங்களுடைய பணிகளை செய்யும்படியான கிருபையை கொடுத்தே நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாலை நேரத்தினுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும்படியால் கிருபையின் பிரசன்னத்தினாலே பலமாய் நிரப்பும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல், கேட்க போகின்ற வார்த்தை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த கூடுகையின் மூலமாக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை காண்கிறோம், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசுவை நாமத்தை காணலாம், அவர் பேசுவதை நாம் இங்கே கேட்கலாம். நான் சொல்கிறீர்களே 342 பாடல்.
பிரகாசத்தையும் பேரின்பத்தை அறிவிக்கிறோம். பார்த்தால் இன்பமாக இருக்கும். கருவசங்கிலே 549 பாடல். புதிய பிரவேசத்திலே பின்பற்றுகிற தொடரிலே 20வது பாடம். ஆளுநர்களுடைய அரசாட்சியை, பரிசுத்தவான்களின் ஆட்சியை, பரமபிதா வேதவாக்கியை, பசுமை பொருளாதார கருசங்களிலே புதிய கருசங்களிலே 12 தொடரிலே 20வது பாடம்.
வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக சுத்திகரித்தார். ஆமென். அல்லேலூயா. மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நம்முடைய கிருபையினாலே பலமாய் நடத்துவார். ஆமென். இந்த மாலை நேரத்திலும் சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட என்னுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது: உதவியை பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? ஒருவேளை உலக வாழ்க்கையை நாம் பார்த்தாலும் கர்த்தரை ஜனங்களை கர்த்தரை ஆழமாய் பின்பற்றுகிற ஜனங்களை நாம் பார்த்தாலும் உதவி என்று வருகின்ற பொழுது நாம் முதலாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நல்லது நல்லது. அவரை எப்படியாக நீங்கள் செய்வார்கள்? உதவி செய்வார். ஒரு விஷயம், நாங்கள் இறையில் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பதாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று, அது கடினமான ஒரு டெஸ்ட். அதை எழுதும்படியாக சிலராய் ஓர் அலுவலகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். கடினமான டெஸ்ட்னு உடனே நம்ம கேள்வியை பார்த்துட்டு என்ன செய்வோம்? அப்படின்னு என்ன செய்வோம்? இல்லையா? அதே சூழ்நிலை எனக்கு காணப்படும். இருந்தது 3 பேர். ஆனால் பேப்பரை பார்த்த உடனே அப்படியே செய்யறாங்க, பார்த்து கொண்டே இருந்தார். அப்படின்னு என்ன இருந்தோம்? நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அலுவலகத்தில் உள்ளவங்களுக்கு பைபிளை பற்றி நம்ம என்ன செய்யாது? தெரியாது. என்ன செய்யாது? தெரியாது. என்றாலும் 3 பேர் எழுதினோம். இந்த கேள்வி நாளை பார்த்த உடனே இதுதான் தோணிச்சு, பக்கத்தில் நிறைய இருக்குமாங்களா அப்படின்னு தோணிச்சு. ஆனால் 3 பேரில் 2 பேர் என்ன செய்யணும்? பாஸ் பண்ண. ஒரு பேர் என்ன செய்தார்? ஃபெயில் ஆகிவிட்டார். ஆனால் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் தான் படித்தோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு சிறிய காரியத்தில் தேர்வு எழுதுகின்ற சிறிய காரியத்தில் கடினமான ஒரு கேள்வி இருந்தா உடனே என்ன செய்யணும்? சிலர் ஞானமா இருப்பாங்க, வேகமா தெரிஞ்ச கேள்வியெல்லாம் எழுதிச்சு ஆங்கில இருக்கிறவங்க சந்தேகம் நாங்கள் பரவாயில்லையே வேகமா எழுதுல அப்படின்னு நினைச்சுவாங்க. ஆனா அந்த தெரியாத கேள்விக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க? கருத்தே செய்வாங்க, இருப்பாங்க. இது இயல்பான காரணம். ஆனா அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இப்படிதான் என்ன செய்வது? காணப்படுது. ஆனா ஒவ்வொரு பொருட்கள பக்கத்து வீட்டுல உதவி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்படிதானே? ஏன்னா பக்கத்து வீட்டுல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். அதனால பக்கத்துல என்ன செய்ய முடியாது? உதவி கேட்க முடியுமாக்கா? கேட்க முடியுமா? இல்லையா? அதெல்லாம் கேட்கலாம் இல்லையா? அண்ணன் ஒரு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு அண்ணன் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும். ரைட். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு உதவி வேண்டும் என்ற உடனே மனிதரை நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பேசுகிறோம், பார்க்கிறோம், இல்லையா? ஒருத்தர் உதவி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி நாம் எண்ணுவது உண்டு. இதைத்தான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் என்று வசனம் நமக்கு தெரியுமா கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு யோபுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து கொள்கின்ற பொழுது யோபு என்ற பக்தன் இப்படி சொல்லுகிறார்: ஒருவேளை எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் என்ன செய்ய காத்திருந்தேன் என்று சொல்கிறார். எனக்கு ஒரு போராட்ட நாட்கள் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்கள் எல்லாம் நான் காத்து
கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போராட்டம் நமக்கு என்னாலும் கிடையாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவான் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சர்வ சிம்மானாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கையிலே சத்ருவாகிய பிசாசானவன் சோதித்த போது எல்லாமே இழந்து போனான். வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அவர்களை விட்டு ஓடி போனான். இது என்னது? நான் சொல்றது வசனம். நான் சொல்றது வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? நான் அவனுக்கு ரெண்டு ஐந்துக்குள்ள கிடக்கும், பக்கத்துல சண்டை போட்டாலே அடுத்த நாள் அவனுக்கு சீவனை வச்சுமாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது இருக்கிறத. எப்படி நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கிறது நம்ம அடிக்கடி என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். உங்களுக்குள்ள போராட்டமே ஆகும். எல்லாருக்கும் இல்லை, சிலர் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் நேர்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த யோபு என்ற மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லும்போது நன்மையை பெற்றிருக்கிற நாம் தீமையை வரவேண்டாமோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். என்னைக்குமே கணவர் ரொம்ப சிறப்பா நல்லா மனைவியை கவனிச்சு வேண்டியதெல்லாம் கொடுத்தா மனைவி என்ன செய்வாங்க? கணவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டீ என்ன செய்யும்? கட்டாயம் நேசில் வைக்கணும் இல்லையா? பிள்ளைங்க கூட பார்ப்பாங்க, என்னடா அம்மா இவ்வளவு நேரம் நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஒரு டீ கூட என்ன செய்ய கொடுக்கல. அப்பா வந்த உடனே அம்மா எவ்வளவு வந்து என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்களே, அவ்வளவு பாசம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யலாம், நாம் எண்ணலாம். ஆனால் யோபுவின் மனைவியோ யோபுவை பார்த்து சொல்லும்போது, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவளுக்கு தெரியுது ஆண்டவர் தான் என்ன செய்தார், அனுமதி கொடுத்தார். ஆனால் அனுமதி கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை யோபுவின் மனைவிக்கு என்ன செய்ய இருக்கவில்லை. வேதத்தை நாம் வாசிக்கிற போது ஒருவேளை யோபு என்ற மனிதன் சொல்லுகிறார், அவரை நம்மால் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுவோமா? செழிப்பா இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் அழுது கொஞ்சம் இழந்துட்டோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் என்னை இந்த பாடு இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நாம என்ன செய்வோம், புலம்பிக்கிட்டே என்ன செய்வோம் இருப்போம். நாம புலம்புனா பரவாயில்ல, பக்கத்துல சொல்லி என்ன செய்வோம் புலம்புவோம். பக்கத்துல ஒண்ணு சொல்ல அது 9ஆம் பொய். 10 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஓ கதை இப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கண்ணு மூக்கு வாங்கி எல்லாம் வச்சு பெருசா செஞ்சுவாங்க சொல்லிடுவாங்க. இது விசுவாசிகளுக்கு ரொம்ப என்ன செய்யுது நடக்குது, விசுவாசிகள் ரொம்ப என்ன செய்யுது நடக்குது. ஆனா வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த யோபு என்ற மனிதன் சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி தனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவர் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபு சொன்ன விசுவாச வார்த்தைகள் எவைகள் என்றால், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் சொல்லுகின்ற பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை மீண்டும் உயர்த்துவார், அவர் என்னை இக்கட்டான பாதையிலே இந்த பலவீனமான நேரத்திலே என்னை பலப்படுத்துவார், எனக்கு சுகம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. இருந்து உயரப்படுகின்ற போது யோபு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும்.
எனக்காக உதவி செய்கிறவர் யார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவரே காரியத்தை ரசியும் மேற்போட்டுக் கொள்ளும், எனக்கு உதவி செய்கிறவர் யார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என் காரியத்தை மேற்போட்டுக் கொண்டு எனக்காக விடைபெறுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஒருவேளை என்னுடைய துயரமான வேளையிலே, துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலே நீர் ஒருவரே எனக்கு கை கொடுக்கிறவர், நீர் ஒருவரே எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என் காரியத்தை மேற்கொண்டு கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, வருத்தத்தை என்ன செய்கிறது சொல்லி குழம்பிக்கிட்டே, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளாம் என்ன செய்யணும், நம்மை விட்டு தூர போய் இல்லையா, சிறிய சம்பவம் நடந்துருக்கு, அதை நினைச்சு என்ன செய்கிறது குழம்பிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த சிறிய காரியத்தையும் ஆண்டவர் அவர் மேலே போட்டுக் கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுமே என்றால் நாம் அசைக்கப்படுவார்கள். கரங்களை சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் துயரப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கினார், தேவரே என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும், நீர் எனக்காக பிணைப்படும், வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர், வேறு யார் எனக்கு உதவி செய்யத்தக்கவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி காத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர் நாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எங்க சுமந்தாரே, சிலுவையிலே சுமந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை பலப்படுத்த, என்னை சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னுடைய பாடுகளை, என்னுடைய உபத்திரவங்களை அவர் தனக்கு மேல் போட்டுக் கொண்டார். என்னுடைய பாவத்தை அவர் முதுகுக்கு பின்னாடி எடுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் நம்புகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் இந்த சோதனை மத்தியிலே இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்புவோம் என்றால் சோதனைகள் நம்ம விட்டு என்ன செய்யும், ஓடியே. ஆமென், அல்லேலூயா. நாம் தொடர்ந்து இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை யோபுவின் நம்பிக்கையை அல்லது யோபுவின் விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்த்தார். கரங்களை நீக்கப்படி நாமத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வருத்தப்படுகின்ற பொழுது இயேசு பார்த்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லிடுவோம், நீங்க வருத்தப்படும்போது யார் பார்க்கிறாங்க? இயேசு பார்க்கிறார் இல்லையா? இயேசு பார்க்கிறார். சம்பவம் ஒன்று சொல்லுங்க, பைபிள்ல இயேசு பார்க்கிற சம்பவத்தை சொல்லுங்க. சீஷர்கள் கடல்ல போயிட்டே இருக்கிறார். சீஷர்கள் கடல்ல போயிட்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, படகு நடுக்கடலுக்கு செலுத்தி போயிடுச்சு. காற்று என்ன செய்து பலமாய் அடித்தது. சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பயணித்தார். இயேசு இதை கரையிலிருந்து என்ன செய்கிறார்? பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அவ்வளவு பாருங்க, இயேசு உங்கள் வருத்தத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இயேசு உங்கள் பிரயாசத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இயேசு உங்களுடைய விருப்பத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னைய பார்க்க யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க அப்படி நினைக்கிறது கூட இயேசு என்ன செய்கிறார்? பார்க்கிறார். கரங்களை யாரும் சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கட்டு வலிக்கிறதில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். காற்று அவருக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். கரங்களை யாரும் சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை நம்புவாயானால், நீ கர்த்தருடைய விசுவாசியாய் இருப்பாயானால், நீ பாடுபடுகின்ற பொழுது, நீ வேதனைப்படுகின்ற பொழுது, நீ தீர்ப்படுகின்ற பொழுது இயேசு உன்னை பார்க்கிறார். அவர் உன்னிடத்தில் நடந்து வருகிறார். ஆமென்.
சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. 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 அவங்களுக்கு நடந்து வருகிறார் இல்லையா? இவ்வளவு நீங்க கொலையோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து கொலைப்படாதவர்கள் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் இல்லையா? திடீர்னு நம்ம குளத்துல நிறைய தண்ணீருக்கு ஒருத்தர் குளத்து தண்ணீர்ல நடந்து வராங்க வச்சுக்கணும், பக்கத்திலே வச்சுக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ ஏதோ ஒண்ணு நடந்து என்ன செய்யுது வருது அப்படின்னு நினைச்சு கூட பரவாயில்ல, பயந்து விஷயமும் இந்த நிலைமை யாருக்கு இருந்துச்சு? சீஷருக்கு இருந்துச்சு. இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். சீஷருக்கு பார்த்தாரு, ஐயோ ஆவேசம் என்று இருக்கிறார்கள், அலறினார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் அவரை பார்த்து பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். ஆண்டவரை சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ படுத்த வேதனையிலே, நீ படுத்த துன்பத்திலே இயேசு உன்னை பார்க்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல, அவர் வந்து உனக்கு உதவி செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? 7:30 மணி என்ன செய்வாங்க? இயேசு உங்களுடைய வேதனையை பார்த்து, உங்களுடைய சோதனையை பார்த்து அவர்கள் மத்தியில் என்ன செய்கிறாரா? வருகிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவர் வந்து அவர்கள் இருந்த படகில் என்ன செய்தார்? ஏறினார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இருந்த படகில் அவர் ஏறின உடனே காற்றே எரியாதே அமைதியாக இரு என்று சொன்னார். காற்று செய்தது அமைதியாக. அல்லேலூயா. இயேசுவுடைய வாழ்க்கையை, இயேசுவை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். நம்ம தான் ஏறிக்க மாட்டோம். அவர் சொல்றாரு, நான் வாசப்படி இருந்து கதவையில செய்ய அடிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் என்ன சொன்னாங்க? தர்மம் பண்ணிக்கிறாங்க. யாரும் தருவீங்க? அல்லேலூயா. அன்பில் நிறைய இல்லையா? இயேசு இதோ வாசப்படி இருந்து கட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த காலத்துல ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு இந்த கதவை வாங்கி என்ன செய்தார்? கட்டினார். எங்களுக்கு தான் தெரியும் யார் கதவுலாம் கட்டினார்னு சொல்லி. ஆனா நம்ம இடம் கொடுத்துருமா? யோசிங்க, இடம் கொடுத்துருமா இல்லையா? சிலர் அப்படியே இல்லையா? இடம் கொடுத்து போய்யா இல்லையா? இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் நம்மை தேடுகிறவர் ஆகவே இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மை தேடி இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். அல்லேலூயா. நாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு செய்யும் வரும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நான் வாலிபனாக இருந்த நாட்களிலே ஒருவேளை உபவாசம் இருந்து அடிக்கடி இந்த பீப்பிள் கொண்டு இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான். ஆலயத்துக்கு வர பண்ணிங்க கவனமும் வாலிபர்கள் வேலைகள் தீவிரமாக இருக்கிறாங்க. மணி எழுந்த கூட என்ன செய்றாங்க? அப்படின்னு நினைச்சாங்க, சத்தம் போட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லை. நான் என்ன கம்பேர் பண்ண சொல்லுதானா? அப்படி ஒரு விஷயம் நான் ஒருவேளை அப்போ சபை ஊழியர் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்பா அம்மா டீச்சரு 3 நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு என்ன செய்யும்? கிடைக்கும். எனக்கு மட்டும் 5 நேரம் என்ன செய்யும்? கிடைக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோட உட்காந்து ஒரு போயிட்டு அதுதானா? அப்புறம் எல்லாரோட உட்காந்து என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். கடைசி எங்கள் அம்மாவோட உட்காந்து என்ன செய்வேன்? சாப்பிடுவேன்.
எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட் இருக்கும் இல்லையா? ஒரு வசதியான சாப்பாடு, ஒரு கவலை கிடையாது, ஒரு கவலை கிடையாது. ஆனா அப்படி நாட்களிலே நான் பாஸ்டிங் அப்படி இருந்த ஒரு விஷயம் ஆலயத்துக்கு இரவு முழுவதும் சோம்பிட்டு ஒருவேளை நான் அப்படி வருகின்ற பொழுது அடுத்த நாள் சாயங்காலம் நான் வருகின்ற பொழுது ஒரு ஆள் உட்கார்ந்து எங்க வீட்டு பின்னாடி ஒரு திறனை ஒரு ஆள் உட்கார்ந்து அவனை பார்த்த உடனே என்னுடைய இருதயம் சொல்லிட்டு இவன் செய்வன யாரு செய்வன என் இருதயம் சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு செய்வன. உடனே நான் பார்த்த திரும்ப ஆலயத்துக்கு போனேன். ஆண்டவரே இவன் வைக்கிற செய்வன கிறிஸ்தவங்களை யாரும் எழுச்சிவிடாது ஆண்டவர். எனக்கு அப்பா அப்படிதான் ஜோம் தெரிஞ்சு சபையில் உள்ள மக்களை யாரும் எழுச்சிவிடாது அண்டியவே கூட எல்லாரையும் வேலை அடைத்துக் கொள்ளும் அப்படின்னு ஜோம் நீட்டு இரவு வரைக்கும் நான் அன்னைக்கு ஜோம் நீட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். விசுவாசம் நம்மகிட்ட வந்து எழுச்சிட்டா போராடு சார் நீ இந்த மற்றவங்களுக்காக ஜோம் நீட்டு போ, நீ என்ன செய்யணும்பாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளை வந்து கட்டி புரண்டி சண்டை போடுற மாதிரி செய்யறான் ஓடுறான். எனக்கு அப்போ ரொம்ப தெரியாது. என் நண்பனிடம் சொன்னேன், அப்பா நான் இப்படி ஸ்லோ பண்ணேன், அவன் நம்மளை வந்து எழுதினான் டச் பண்றான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவருடைய சுற்றறின் அக்னியினாலே எரிக்கப்படுதுன்னு சொல்லு. அது என்ன செய்யும்? எரிக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன விசுவாசம் தான், நம்பிக்கை தான் இல்லையா? அவரோட ஞானத்துறை அப்படி சொன்னார். நான் உடனே அடுத்த நாள் அந்த போராட்டம் இருக்கு, ஏன் எல்லாத்துக்கும் ஜோம் கிடக்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தேன். சுட்டரிக்கும் அக்னியினால உன்னை என்ன செய்கிறேன்? எரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இங்க கொஞ்சம் தெரியாது. கரெக்டாக சொல்லுங்க. ஒருவேளை இந்த போராட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு பக்கத்துலதான் சொல்றேன். நீங்க இன்னும் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு அவங்க என்ன வச்சுட்டாங்க செய்வன வச்சுட்டாங்க. ஆனா கூடியத்தனமா இருந்தால், கூடிய பிள்ளைகளாக இருந்தால் உங்களை ஒன்றுமே என்ன செய்யாது, அணுக முடியும். ஒருவன் அந்த காலகட்டத்தில் நம்ம ஊர்ல இங்கெல்லாம் கேட்கல, நீங்க வந்து கூப்பிட்டதே கேட்காத நைட்டு. ஏன்னா ஃபேன் ஓடும், சத்தமா இருக்கும், வெளியே வந்து யாரும் கேட்கறது கூப்பிட்டதே செய்து கேட்க இல்லையா? அங்க இந்த சாம்ப கொடைன்னு வரும் இல்லையா? வருவான் அதுக்கு ஒரு சீசன் உண்டு இல்லையா? ஊருக்கு அடிச்சுக்கிட்டே வரும் இல்லையா? அப்படி வந்தவன் ஒரு காலையில தரையில வந்து உட்கார்ந்து சொல்றான், நான் எல்லார் வீட்டுக்கும் பேசினேன், எல்லார் வீட்டுக்கும் சொன்னேன், ஆனா உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது முடியல, வர முடியல. ஏதோ ஒரு அக்னி உங்க வீட்டு சுற்றி என்ன செய்யறது காணப்படுது அப்படின்னு எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் எங்க அம்மா சொல்றேன், அம்மா இவனுக்கு எதுவுமே என்ன செய்யறாங்க கொடுத்துறானீங்க, உங்களுக்கு மேட்டர் தெரியாது அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா இருக்க இறக்கப்பட்டவர் ஒரு நேரம் உட்கார்ந்துருந்தான். நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ராமியை கடிந்து ரசித்தேன், நான் சிபித்தேன். ஒருவேளை அவன் கடைசியா இருந்து கொஞ்சம் என்ன செஞ்சான், எதையோ ஒன்று என்ன செஞ்சான் வாங்கிட்டு. என்னைக்குமே பெண்கள் இறக்கம் உடையவர். எங்க அம்மா ரொம்ப இறக்க முடியாது கொடுத்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆண்டவரே இது வேற எங்கேயே நினைச்சிருக்கூடாது, வந்துவிட கூடாது என்று நான் சொல்லி ஜெபிப்பது. ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒருவேளை போராட்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே படைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் அவர் அழுகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு காற்றையும் கடலையும் சிலர் அதற்கினார், காற்றை இறையாதே என்று சொன்னார், அமைந்தது உண்டாச்சு. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உதவி பெறும்படியானால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோபு போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். போராட்டத்தின் முடிவிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒலிபெருக்கின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உதவி பெறும்படியாய் நீங்கள் யாரிடத்தில் போகிறீர்கள்? ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இயேசுவை நன்றாய் அறிந்து நீங்கள் மறுபடியும் அந்நிய கிரியைகளுக்கு நேராக ஓடுவீர்கள் என்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் செய்யாது இருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு கர்த்தரை நோக்கி பார்த்தார். யோபு கர்த்தரை நோக்கி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர், ஆண்டவர் காரியத்தை மேற்கொண்டு கொள்கிறவர், ஆண்டவர் எனக்காக பிழைப்படுகிறவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்த்தபடியாலே அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திருப்பிக் கொண்டான். ஆமென், அல்லேலூயா. விசுவாசமானவர்களே, உதவி பெறும்படியாய் நாம் யாரிடத்தில் ஓடுகிறோம்? உதவி பெறும்படியாய் நாம் யாரிடத்தில் ஓடுகிறோம்? பரவாயில்ல, நீங்க ஜெபம் வந்தீங்கன்னா இயேசு கொஞ்சம் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகணும்னு சொல்லி என்ன செய்வோம்? அனுப்பிடுவோம். நாங்கள் இந்த காலம் அப்படி இல்லை. நான் ஒருத்தருக்கு போனோம்னா நீங்க 4 வாரம் உபவாசம் பண்ணணும், நீங்க 4 வாரம் என் சபைக்கு என்ன செய்யணும் வரணும் அப்படி சொன்ன ஆட்கள் தான் இருக்காங்க இல்லையா? இயேசு 4 வாரம் பொறுத்திருக்க மாட்டார் இல்லையா? விசுவாசத்தோடு கூட கேட்டார், நம்பிக்கையோடு கூட கேட்டார், நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நீர் காரியத்தை மேற்கொண்டு கொள்ளும் என்று சொல்லி அவரை நம்பிக்கையோடு கூட நாம் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவன் யாரை நோக்கி கூப்பிடுறோம்? யாரை நோக்கி கூப்பிடுறோம்? உதவி பெறும்படியா யாரை கூப்பிடுறோம்? அனுசரிக்கிறேன்னு சொல்றது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார். அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாரும் போய் கையை காட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்யவே முடியும், உதவி செய்யவே முடியாது. இங்க இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற யாரும் இயேசுவை தெரியாதுன்னு சொல்லியாது சொல்ல முடியாது. எல்லாருக்கும் செய்கிறது நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. இங்கே இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்கிறது? இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. சுற்றுவட்டாரத்தில் யாரும் இயேசுவை தெரியாது என்ன செய்ய சொல்லவே முடியாது. எனவே நம்முடைய இடுக்கண் மத்தியில், நம்முடைய தேர்வின் மத்தியில், நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்மை நோக்கி என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே சிறப்பான காரியம், நீங்கள் பாடுபடுகின்ற பொழுது, நீங்கள் வருத்தப்படுகின்ற பொழுது இயேசு கண்டு உங்கள் மத்தியிலே என்ன செய்கிறாரா? நடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கண்டு உங்கள் மத்தியிலே நடந்து உங்களுக்கு பெரிய அற்புதங்களை என்ன செய்கிறார் என்று சொல்லுங்கள். எனவேதான் உதவி பெறும்படி நீங்கள் ஞானத்தில் ஓடுவீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரை உதவி செய்கிறவர், இயேசு கிறிஸ்து ஒருவரை அடைக்கலம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஒருவரை அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் மத்தியிலே நடந்து அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையை ஆசீர்வதித்த ஆண்டவர் முடிவாக செய்கிறார். நிறைவான நன்மைகளினாலே செய்கிறார், நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை வழிநடத்தட்டும், உங்களுக்குள்ளே புதிய காரியத்தை செய்யட்டும், உங்களுக்கான பலவீனங்களை எடுத்து போடட்டும், உங்களுக்குள்ளே ஒரு புதிய சத்துவத்தை, ஒரு புதிய வல்லமை நிறைவாய் கொடுக்கட்டும். நீங்கள் இயேசு நல்லவர், இயேசு பெரியவர் என்று சொல்லுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நாமே உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம். நானும் சிறுபதி நான்காவது நன்றியாக பகிர்வோம். நல்லபடி சிறப்பிய எல்லா நன்மைகளும் கடற்கரையிலே நானும் சிறுபதி நான்காவது
பேசுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தோமிகள் உற்சாகமாய் உமக்கு கொடுத்த காணிக்கைகளுக்காக, கொண்டு வந்திருக்கிற பொருள் காணிக்கைகளுக்காக நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் மீது கர்த்தர் பிரியம் வைத்து இடத்தினையான நன்மையினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையே அர்ப்பணிக்கும் முகமாக நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் என்ற வசனத்தை ஆண்டவரே எனக்கு சொல்லும்படியா நீர் எனக்கு உதவி செய்தீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில, உங்களுடைய பாடலின் மத்தியில, உங்களுடைய வேதனையின் மத்தியில நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு வந்து உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பி இருந்தார். உன்னுடைய வாழ்க்கையை கண்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்பிக் கொள்ளும்படியா கர்த்தர் உதவி செய்தீரே. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உம்மை மாத்திரம் நம்பி, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க அமர்ந்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியா அப்படி காத்திருக்கும் மீது தேவ பிரசன்னம், தேவ வல்லமை பலமாய் இறங்கும்படியா யானை உன்னை விட்டு விலகுவேன், வாலிபன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை ஒரு விசை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தும்படியா யானையோடு போராடி கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்து அற்புதங்களை செய்யும்படியா நீ சமூகத்தில் இருக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையை சொல்கிறார். பலவீனத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை கருத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை தொடும்படியா அதற்காக அவர்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே உம்மை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். வார்த்தையை சட்டங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, வார்த்தையை சட்டங்களுக்குள்ளே பலப்படுத்தும் இயேசு சுவாமி. அற்புதமான விடுதலையை கொடுத்து இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்படி மகிமையின் பிரசன்னம் இவர்களை பலமாய் சூழ்ந்து கொள்கிறோம். யார் உம்மை நம்புகிறார்கள், யார் உம்மை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் பெரிய அற்புதங்களை செய்யும். இந்த இரவுகளில் உடைய கிருபை எங்களை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இரவிலே நல்ல நித்திரையிட்டார், அதிகாலை விழித்துக் கொள்ளக்கூடிய கிருபையிட்டார். எங்களை காண்கிறோம், இன்னும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உம்மை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறார். துதிகரமாய் மைகோ வண்ணி ஓ எல்லாம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.